திருச்சானூர் பத்மாவதி தாயார் அவதரித்த கதையை பற்றியும், பெருமாளை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பத்மாவதி தாயாரை தரிசிக்கணும், ஏழுமலையான் இவங்களை கிட்ட ஆணை என்ன, திருப்பதியில் கனகாம்பரமும் கருவேப்பிலையும் ஏன் சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதிக்கு அருகில் இருக்கிற ஊர் தான் திருச்சானூர். தாயார் அலமேலு மங்கை என்னும் பத்மாவதி தாயார் என்னும் அழைக்கிறாங்க. தினமும் இரவில் திருமலையிலிருந்து திருவேங்கடவன் இறங்கி வந்து பத்மாவதி தாயாருடன் ஏகாந்தமாக இருந்துவிட்டு விடுவதற்குள்ள திருமலைக்கு செல்வதாக சொல்லப்படுது. பத்மாவதி தாயாரை தரிசிக்கிறவங்களுக்கு சகல செல்வங்களை அள்ளி தருமாறு ஏழுமலையான் இவங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறாரு. அப்படி செல்வம் பெற்ற பக்தர்கள் அதில் இருக்கிற ஒரு பகுதியை ஏழுமலையான் உண்டியல்ல காணிக்கையாக செலுத்துறாங்க. பத்மாவதி தாயாரை குளிர்விக்க வருஷந்தோறும் சித்திரை மாதம் வசந்த உற்சவம் நடைபெறுது. திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறதுக்கு முன்னாடி திருச்சானூர் பத்மாவதி தாயாரை வணங்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஏழுமலையான தரிசிக்கணும் அப்படின்றது நம்மளோட முன்னோர்களின் நம்பிக்கையாக இருந்துட்டு வந்தது. அதனால தான் பக்தர்கள் இன்றளவும் இதை கடைபிடிச்சிட்டு வராங்க. வைகுண்டத்தில் திருமாலோட திருமார்பில் இருக்கிற மகாலட்சுமியே திருச்சானூரில் பத்மாவதி தேவியாக அருள் புரிகிறாங்க. தன்னோட மார்பை எட்டி உதைத்த பிருகு முனிவரை திருமால் மன்னிச்சதுனால அவங்க மேலே கோபம் கொண்ட பத்மாவதி தாயார் அவரை விட்டு பூலோகம் வராங்க. பத்மாவதி தாயாரை சமாதானப்படுத்தி அழைத்து வர திருமாலும் பூமிக்கு வந்ததாக புராணத்தில் சொல்லப்படுது. பூமிக்கு வந்த மகாலட்சுமி சந்திர வம்சத்தை சேர்ந்த ஆகாசராஜன் என்னும் மன்னன் செய்த புத்திர காமேஷ்ட யாகத்தில் பெண் மகவாக தோன்றி பத்மாவதி என்னும் பெயரில் வளர்ந்துட்டு வராங்க. பருவம் வந்தவுடன் பெண் கேட்டு பெருமாள் வராங்க. திருமண செலவுக்கு பொருள் இல்லாததுனால குபேரர்கிட்ட 1,14,00,000 பொற்காசுகளை பெருமாள் கடனாக வாங்குறாங்க. கலியுகம் முடிகிற வரைக்கும் கடனுக்கு வட்டி செலுத்துறதா பெருமாள் வாக்களிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருமணம் சிறப்பாக நடந்து முடியுது. திருமலையில் திருவேங்கடனின் திருமார்பில் குடியேறவும் பத்மாவதி தாயார் கீழ்த்திருப்பதியில் திருச்சானூரில் எழுந்தருளுமாறும் வரம் பெற்றதா வரலாறுல சொல்லப்படுது. ஸ்ரீனிவாசன் பத்மாவதி தாயாரோட திருமண விருந்தில் கருவேப்பிலையும் கனகாம்பரமும் சேர்க்கப்படாததுனால தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஊடல் ஏற்பட்டு தாயார் கீழ்த்திருப்பதியில் அமர்ந்ததாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இன்றும் திருப்பதியில் கனகாம்பரமும் கருவேப்பிலையும் எதுலேயுமே சேர்த்துக்கிறது இல்லை. பக்தர்களுக்கு சுகங்களை வாரி வாரி வழங்குறதுனால திருச்சானூரை சுகபுரி என்னும் அழைக்கிறாங்க. 10 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த சிறப்பும் அலமேல் மங்கை தாயாருக்கு உண்டு. இத்திருத்தலத்திற்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா நகரங்களிலிருந்தும் ரயில் மார்க்கமாக திருப்பதிக்கு வர முடியும். திருப்பதி ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் திருச்சானூர் இருக்கு. இத்திருத்தலம் சென்னையிலிருந்து 165 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இடங்கள்ல இருந்து திருப்பதிக்கு விமான சேவையும் இருக்கு. இந்த வீடியோவில் பத்மாவதி தாயாரோட சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்த்தோம். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.